Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. June 4 நமக்கு ஓட் கவுண்டிங் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எந்த ஒரு கூட்டணிக்குமே எந்த ஒரு அலையன்ஸுக்குமே வந்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. ஓகேங்களா, ஐ மீன் எந்த ஒரு பார்ட்டிக்குமே வந்து மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்காம இருக்கு. ஓகேங்களா, ஸோ பிஜேபி பார்த்தோம்னா ஒரு 240 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு காங்கிரஸ் பார்த்தோம்னா ஒரு 99 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி கிடைக்காது, டெமோக்ரஸிக்கு ஒரு வின் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற கட்சிகளோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ யார் அந்த கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ அந்த வகையில் எலெக்ஷன்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு தொகுதியில் எவ்வளோ வின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் இருந்துச்சு. அதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில டேட்டாஸ் தேவைப்படுச்சு, அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா, ஸோ அந்த வகையில் இந்தோர் அப்படிங்கிற ஒரு பகுதி. ஓகேங்களா, ஸோ மத்திய பிரதேஷ் கேபிட்டல் இந்தோரில் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர், ஓகேங்களா, அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் சங்கர் லால்வானி அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 11.75 லேக் ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, 11 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணது இவர் தான். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு டேட்டா நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்தோரில் பார்த்தோம்னா நமக்கு நோட்டா, ஓகேங்களா, ரன் ஆஃப் தி எபவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2017 மக்களவை தேர்தலேருந்து இருந்துட்டு இருக்கு. நமக்கு முதல்ல பார்த்தோம்னா ஒரு 46,000 வாக்குகள் நீலகிரி மக்களவை தொகுதியில் பதிவாகி இருந்துச்சு. அதான் அதிகபட்சமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2019 எலெக்ஷனில் வந்து கோபால்கஞ்ச் அப்படிங்கிற பகுதியில் வந்து 51,000 வாக்குகள் நோட்டாவுக்கு பதிவாகி இருந்துச்சு. இந்த தடவை பார்த்தோம்னா 2024 இந்தோர் தொகுதியில் வந்து 2.18 லட்சம் வாக்குகள் வந்து நோட்டாவுக்கு பதிவாயிருக்கு. ஸோ இருக்கிறதுலே அதிகமாக நோட்டாவுக்கு பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோர் தொகுதியில தான். ஸோ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஜேபியை சேர்ந்த வேட்பாளர் தான் இந்த சங்கர் லால்வானி. சரிங்களா, ஸோ காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாருன்னா வாபஸ் வாங்கியிருப்பார் அவரோட நாமினேஷனை. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து நீங்க வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியே பிரச்சாரமே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால தான் பார்த்தோம்னா நமக்கு 2.18 லட்சம் 2.18 லேக்ல அந்த நோட்டாவுக்கான வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. ஸோ தனித்துவமான விஷயம், முக்கியமான விஷயமா இருக்கு, அதனால நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா, ஸோ மற்றபடி பார்த்தோம்னா யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டேட்டாஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எந்த தொகுதியில் யார் வின் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்நேரத்துக்கு எல்லாரும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா, தமிழ்நாட்டில் 40 out of 40 இந்தியா அலையன்ஸ்க்கு, ஓவரால் இந்தியாவில் பார்க்குறப்ப 233 சீட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா அலையன்ஸ். என்டிஏ அலையன்ஸ், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய அவங்க 292 சீட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவங்க, அடுத்தது சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஸோ அவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஸோ அந்த 2 லீடர்ஸ் கிட்டையும் 2 கூட்டணி சேர்ந்தவங்களும் பேசிட்டு இருக்காங்க. யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சிடும், மோஸ்ட்லி பார்ப்போம் என்னன்னு. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நெதர்லாண்ட்ஸ் டர்ன்ஸ் 3rd largest export destination அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா யூஎஸ் வந்து நம்மளோட டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்காங்க. ஓகேவா, நம்மளோட டாப் 10 ட்ரேடிங் பார்ட்னர்ஸில் எடுத்து பார்த்தா கூட யூஎஸ்ஏ இருக்காங்களே, அமெரிக்கா கிட்ட தான் நம்ம அதிகமான எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்காவுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யூஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லுவோம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க தான் வந்து 2nd பிளேஸ்ல வந்து இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட். இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுறதுல. ஸோ அந்த வகையில் 3ஆவதா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற நாடு. அப்போ இந்தியாவோட டாப் 3 எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா யூஎஸ், யுஏஇ, அடுத்தது வந்து நெதர்லாண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு டேட்டா தான் நமக்கு காமர்ஸ் மினிஸ்ட்ரி ரீசெண்டாக ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட நெதர்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட், நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்குறது கம்மியாக இருக்கு, நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு போறது வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். இறக்குமதி கம்மியாகவும் ஏற்றுமதி வந்து அதிகமாகவும் இருக்கப்ப நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில் நம்ம நெதர்லாண்டோட எவ்வளவு ட்ரேட் சர்ப்ளஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா $17.4 பில்லியன் வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாங்க. போன வருஷம் $13 பில்லியன் இருந்துச்சு. இப்போ $17 பில்லியன் வந்து நமக்கும் நெதர்லாண்டுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட்ல ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஒரு டேட்டாவில் நமக்கு கொடுத்துருந்தாங்க. மற்றபடி பார்த்தோம்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பாருங்க, வால்வோ கார்ஸ் இருக்குல்லையா, அவங்க வால்வோ டு இஷ்யூ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இவி பேட்டரி பாஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இவி பேட்டரி பாஸ்போர்ட் அப்படிங்கிறத வால்வோ கார்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அப்ப பேட்டரி பாஸ்போர்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பாஸ்போர்ட்னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குன்னா அது பேட்டரியால தான் ரன் ஆகும். அப்போ பேட்டரியில என்ன மாதிரியான ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு, அந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து வந்திருக்கு, அந்த மாதிரியான டேட்டாஸையும் கூடவே சேர்த்து ரிலீஸ் பண்றது தான் இந்த பேட்டரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரிஜின்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ அந்த பேட்டரியில யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் யூஸ் பண்றாங்களா, என்ன யூஸ் பண்றாங்க, அது எங்க இருந்து மைன் பண்ணப்பட்டிருக்கு, அதெல்லாம் அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதுதான் ஆரிஜின்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா. அடுத்தது ரீசைக்கிள்டு கண்டென்ட், அந்த பேட்டரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ரீசைக்கிள்டு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு விஷயம். அடுத்தது கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது அந்த ஒரு பேட்டரியை மேக் பண்றதுக்கு எவ்வளவு கார்பன் ரிலீஸ் ஆச்சு அந்த மாதிரியான டேட்டாவை தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வால்வோ கார்ஸ். இதுதான் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இவி பேட்டரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி, அந்த பேட்டரியில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, ரா மெட்டீரியல் எங்க இருந்து வந்துச்சு, என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க, அந்த பேட்டரியில எவ்வளவு பெர்சன்டேஜ் ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல் ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க, அடுத்தது அந்த பேட்டரியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கார்பன் வந்து எமிட் ஆச்சு, அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிற இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்க போறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இவி பேட்டரி பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வரப்போகுது. ஸோ இது எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, battery passports will be mandatory for electric vehicles sold in the European Union from February 2027. அப்ப நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? இந்த கார்பன் ரிடக்ஷனை கம்மி பண்றது, கார்பனோட எமிஷனை வந்து கம்மி பண்றது, அதே மாதிரி பார்த்தோம்னா ஏஐ, கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பாயினியரிங் அமைப்பா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு முன்னோடி அமைப்பா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூரோப்பியன் யூனியன் தான். நிறைய புதுமையான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கார்பன் டாக்ஸ் அப்படிங்கிற சிபாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் அப்படிங்கறத உருவாக்குனாங்க. ஏஐ சேஃப்டி லாஸ் அப்படின்றத உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி அந்த வரிசையில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த பேட்டரியில என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதை பத்தின டேட்டாஸை ரிலீஸ் பண்றதா இவி பேட்டரி பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி, இந்த இவி பேட்டரி பாஸ்போர்ட்டை யூரோப்பியன் யூனியன்ல எப்போ நடைமுறைக்கு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2027ல இருந்து மேண்டட்டரியா எல்லா இவி மேனுஃபேக்சர்ஸும் இந்த ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் நமக்கு முக்கியம். யூரோப்பியன் யூனியன் 2027ல இந்த ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? சோ பேட்டரி பாஸ்போர்ட்னா என்ன, அதுல என்னெல்லாம் இருக்கும், யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதா அந்த ஒரு சின்ன செய்தி தான். அதனால நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்களா இருந்துச்சு. ஓகேவா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படிங்கறத டாமினேட்டடா இருந்துச்சு. யார் யார் எந்தெந்த தொகுதியில எந்த தலைவர் எவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி மற்ற விஷயங்களும் இருந்துச்சு, அதை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.